திருநாவுக்கரசுக்கு 40 வயசு. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய இடது காலில் அடிபட்டு செப்டிக் ஆகி அவருடைய காலையும் எடுத்துட்டாங்க. கால் இல்லாத அவரை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட கூட பிறந்தவங்களே அவரை கைவிட்டுட்டாங்க. புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்குள்ள ஒரு கூடாரத்துல ஆதரவற்ற நிலையில வாழ்ந்துட்டு இருந்த திருநாவுக்கரசை அப்பப்போ போய் பார்த்து அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தது அவருடைய நண்பர் மன்சூர் அலி. ஆனா மன்சூர் அலிக்கு அவரை ஒரு பாதுகாப்பான ஒரு காப்பகத்துல விடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நம்முடைய கண்ணதாசன் ஐயாவுடைய வீடியோவை பார்த்த பிறகு மன்சூர் அலி எனக்கு கால் பண்ணாரு. மன்சூர் அலிட்ட கண்டிப்பா எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல குவெனேலியன் ஃபாதர்ஸ் நடத்தக்கூடிய ட்ரினிட்டி ஹாஸ்பிஸ் அப்படிங்கிற காப்பகத்துல திருநாவுக்கரசை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சோம். ஃபாதர்ஸ்ட கால் பண்ணி பேசும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மன்சூர் அலி பல சிரமங்களுக்கு மத்தியில திருநாவுக்கரசு ஹோம்ல விடுறதுக்காக எங்களோட சேர்ந்து எல்லா ப்ரொசீஜரையும் செஞ்சாரு. இன்னைக்கு நம்மளை யாரு வேணாலும் கைவிடலாம், ஆனா நல்ல நண்பர்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மன்சூர் அலி ஒரு சிறந்த உதாரணம். பிப்ரவரி 28 மன்சூர் அலி நாங்க எல்லாரும் சேர்ந்து திருநாவுக்கரசை குளிப்பாட்டி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி ஹாஸ்பிஸ்க்கு கூட்டிட்டு போனோம். அந்த காப்பகத்துல அங்கு குடும்பத்தால கைவிடப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நல்ல சூழலை கொடுத்து அவங்களுக்கு நல்ல தங்குற வசதி, நல்ல சாப்பாடு அப்படிங்கிற ஒரு அமைதியான சூழல்ல அருட்தந்தையர்கள் அந்த காப்பகத்தை நடத்திட்டு வராங்க. திருநாவுக்கரசு கண்டிப்பா அங்க மன்சூர் அலி எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழல்ல மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திருநாவுக்கரசுக்கு சின்ன வயசு தாங்க. அவருக்கு ஒரு செயற்கை காலை நாம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். தன்னுடைய குடும்பம் அப்படின்னு இல்லாம திருநாவுக்கரசுடைய இந்த மோசமான சூழல் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட மன்சூர் அலியுடைய மனசுக்கு நாம எல்லாருமே தலைவணங்கணுங்க. அவரை போல அடுத்தவங்களுக்கு நாம எல்லாரும் நல்ல நண்பர்களா இருக்க முயற்சி செய்வோம்.